எங்க கம்மியா இருக்குதோ அங்கதான் வைக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த இலையோட ஸ்மெல் வந்து அந்த பரோட்டால இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ சேனல் ஃபுட்டி மணி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மன்னா ஹோட்டல் மாதிரி இருக்கேன். குரோம்பேட்டில் ஸ்டென்மார்க் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே கிடைக்காத ஐட்டமே இருக்காது. கடையில் ஓனர் பயங்கர பிஸியாக இருக்கார். இவர் தான். அப்படியே வாங்க. ஆக்சுவலாக ஃபுட்டி மணி சேனலோட முதல் வீடியோவே வந்து இலை பரோட்டா. அந்த இலை பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம மன்னா ஹோட்டலோட முதலாளி, எங்கள் முதலாளி, அந்த முகத்தை கொஞ்சம் காமிங்க முதலாளி. இவர் தான் எங்கள் முதலாளி. ஒரு ஹாய் சொல்லுங்கள். பயங்கர பிஸியாக இருக்காரு, அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இலை பரோட்டா எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. அதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது என்னோட நியூ சேனல், ஃபுட் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலை பரோட்டாக்கு முதல்ல வந்து கிரேவி பண்ணணுன்றாங்க. ஸோ கிரேவி மாஸ்டர் அங்கே இருக்கிற பாருங்கள், அவர் தான். அவர்கிட்ட கேட்க போகிறோம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். இலை பரோட்டாவுக்கு கிரேவி மாஸ்டர், கிரேவிக்கு என்னென்ன பண்ணணும் மாஸ்டர்? வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு, பெப்பரு, சிக்கன் மசாலா, செட்டிநாடு மசாலா நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சேர்வை கிரேவி, அதாவது பரோட்டா சேர்வை, அந்த கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ஊற்றிட்டு, அப்புறம் சிக்கன் சில்லி சிக்கன் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் லிக்விட் கிரேவியாக எடுத்தால் ஆமாம் கிரேவி வந்து வெஜ்ஜும் போடலாம், நான்வெஜ்ஜும் போடலாம். ரெண்டுமே போடலாம். வெஜ் பிரிவுக்கு வெஜ்ஜும் இலை பரோட்டா கிடைக்குது, நான்வெஜ் வாங்குறவங்களுக்கு நான்வெஜ் இலை பரோட்டாவும் கிடைக்குது. இலை பரோட்டா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்பெஷல் கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது இலையை லைட்டாக எண்ணெயில் இது கல்லில் போட்டு வாட்டிக்கிறோம். எதுக்காக வாட்டுறோம்னா இலை வந்து உடையாமல் இருக்கிறது, உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இலையை கல்லில் போட்டு வாட்டிக்கிறோம். இலையை வாட்டினதுக்கப்புறமா பரோட்டாவை வச்சு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி, ஸ்பெஷல் கிரேவியை வச்சு ஒன்று மேலே ஒன்று 3 பரோட்டா நாங்கள் வைப்போம். அதை வச்சு திரும்ப நல்லா மடித்து கெட்டி இது மாதிரி கல்லில் வச்சுருவோம். நல்லா எண்ணெய் போட்டு கல்லில் வச்சுருவோம். தேவையான அளவு நல்லா எண்ணெய் விட்டுப்போம். அது நல்லா பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். எப்படியும் ஒரு இது குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் இதிலே வேகணும். இலையிலே வேகணும். நம்ம வந்து விஷயம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூடு அதிகமான இடத்துல வைக்கக்கூடாது. சூடு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தான் வைக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த இலையோட ஸ்மெல் வந்து அந்த பரோட்டால இருக்கும். அப்புறம் அது ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து அப்புறம் பிரிச்சு சாப்பிட்டா என்னென்ன ஐட்டம் இருக்கு நம்மகிட்ட? சொல்லுங்க. இலை பரோட்டா, முட்டை வீச்சி, முட்டை லாப்பா, கொத்து பரோட்டா, வெஜ் கொத்து பரோட்டா, சிக்கனு, ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் இல்லாத ஐட்டமே இல்லை. எல்லா ஐட்டமும் இருக்கு. மன்னா ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம் இந்த கடைக்கு. 2 இயர்ஸ் வந்துருக்கு. என்னென்ன வாங்கிருக்கீங்க சாப்பிடுங்க? நாங்கள் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸும் பரோட்டா தான். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பொட்டி பாப்பா பிடிக்குமா? சொல்லு. பிடிக்குமா? என்ன பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்ன பரோட்டாவா? ஆமா. ஒரு ஹாய் சொல்லு. உங்க சேனலுக்கு ஹாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுட்டி மணி சொல்லு. ஃபுட்டி மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ. நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பாஸ் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஆர்கனைஸ் பண்றது முக்கியமான ஆளு என்ன? வணக்கம். டேஸ்ட் அவங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் கொடுக்குறோம். அதான் காரணம். என்ன விரும்பி சாப்பிட்றாங்க? ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா. எங்களுக்கெல்லாம் புரோட்டாலாம் நல்லா ஸ்பெஷல். எல்லா ஐட்டமும் புரோட்டாவில் கிடைக்கும். அது மாதிரி தோசை, முட்டை தோசை, கறி தோசை, என்ன அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, அப்புறம் வந்து கறி தோசை இதான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா வெரைட்டி நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. இட்லி, பொங்கல், பூரி, தோசை, அந்த மாதிரி எல்லா டிஃபனும் உண்டு. நம்மள்ட்ட டிஃபனும் உண்டு. ரெடி ஆயிடுச்சு. வா, வேற லெவல் இலை பரோட்டா பார்சல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இலை பரோட்டா கையில் வந்துருச்சு. இதை நான் வீட்டுக்கு போயிட்டு இதை பிரித்து காமிக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
அதான் பரோட்டா. இது பரோட்டாவா? ஆமா. என்னடி இது போய் பரோட்டான்றாங்க? டேய் இது போய் பரோட்டாவா? குருமா மாதிரி இருக்கு. அவங்க குருமா பேர் குமாரா. நல்லா இருக்கு. தேங்க்யூ. Okay, thank you. அடுத்து வேற ஒரு நல்ல டிஷ்ல பார்ப்போம். கண்டிப்பா நிச்சயமா. ஆனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஃபுட் ஐட்டம் நிறைய வரப்போகுது. ஃபுட் லவர்ஸாக இந்த சேனல் ஆக்சுவலாக யாராவது ஃபுட்டு விரும்புறீங்க. ஏன் ஃபுட்டி வச்சு அப்படின்னா ஃபுட்டி அப்படின்னா நிறைய சாப்பாடை விரும்பி சாப்பிட்றவங்க தான் ஃபுட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கூட விரும்பி சாப்பிட்றது தான். என்னென்ன சாப்பிட வந்திருக்கீங்க? பிரியாணியா? பிரியாணி கிடைக்குதா? கிடைக்கும். அப்புறம் மன்னா ஊர்ல பிரியாணி எவ்வளோ கிடைக்குது? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்குது. வெஜ் ரைஸ், சிக்கன் ரைஸ், அப்புறம் மட்டன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க. ஒரு பிடிச்ச உணவுனா எது சொல்லுவீங்க? சிக்கன் ரைஸ் தான். பாருங்க தலைவர் ரொம்ப பிடிச்சதே வந்து சிக்கன் ரைஸ் தான். ஸோ மாதிரி ஃபுட் லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாமே வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு நம்ம இந்த சேனல் பார்க்க போகிறோம். கீப் ஆன் வாட்சிங் ஃபுட்டி மணி. இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மணி.